கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் நிலையில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். ஓவர்டியூ கண்ணதாசன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது பெங்கால் புயலாக உருவெடுக்க உள்ளது. இந்த நிலையில தான் பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் அதான் நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னாக்க கடல் அலை என்பது சுமார் 10 பொங்கி எழும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்ற அறிவுரை வழங்கியிருந்த பேரில் மீனவர்கள் இந்த படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்திருந்தனர். ஆனால் தற்போது கரையை தாண்டி அலைகள் அதிக அளவு வெளியேறி வருவதால் படகு சேதமாகும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதியில் உள்ள படகுகளை டிராக்டர் மூலம் மீண்டும் மேடான பகுதிகளுக்கு எடுத்து வரும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க தற்போது அதாவது சாமியார்பேட்டை, புதுக்குப்பம், புதுப்பேட்டை, சின்னூர் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட படகுகள் உள்ளது. இந்த படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக மீனவர்கள் தற்போது வாகனங்கள் மூலம் அந்த படகுகளை கரைக்கு இழுத்து வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கடற்பகுதியில் அதிக அளவு அலையின் சீற்றத்தின் காரணமாக கரையை தாண்டி அலைகள் உள்ளே வருகிறது. தண்ணீர் வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி இருந்தாலும் கூட புயலின் தாக்கம் ரொம்ப கடினமாக இருக்கும் என்பது இந்த மீனவ கிராம மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக சிதம்பரத்திலிருந்து நன்றி கண்ணதாசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.